இடமே கிடைக்கணும். பசங்க பூரா ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. எவ்வளவு ஜாமான் எடுத்து கள்ள கணக்கு இங்க அங்கேயும் நாங்க பசங்க ஊழே கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. அப்படியே வண்டி வந்து இடிச்சா அந்த வண்டியை அடிச்சு என்ன சாவடிச்சு போட்டு போட்டோம். நாளைக்கு வண்டி வந்தா அப்ப நீங்க போக மாட்டீங்களா இங்க இருந்து? நான் அந்த வண்டிக்கு கீழே படுத்துக்கிறேங்க. நான் செத்து போறேன். தமிழர்கள் இங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தமிழ்நாட்டுக்கு தெரியணும். இந்த நிலைமை எப்படி இருக்குன்னா அப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி வந்தா என்ன நிலைமை ஆகுன்னு பாருங்க. அந்த வீடு தான் எங்களுக்கு கிடைக்கணும். இதே இடத்துல எங்களுக்கு கிடைக்கணும். படிக்கிற பசங்க பாருங்க, அம்மா சின்ன சின்ன பசங்க இருக்கு. நாளைக்கு வீட்டை இடிச்ச வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு வீட்டை இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு வீட்டை இடிச்சிட்டாங்கன்னா தெருவில் தான் போன அப்புறம் வழி இல்லை. அப்புறம் என்ன வழி இல்ல? என்ன நாங்க தமிழ்நாட்டுக்கு மால்காடி எல்லாம் போகணும். அப்புறம் அம்மா பிரச்சனையா இருக்கிறோம். எங்களுக்கு ஜொக்கி உடச்சா எங்களுக்கு நல்ல இடமே கிடைக்கணும். பசங்க பூரா ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. படிப்பு தான் எங்களுக்கு முக்கியமா பசங்களுக்கு. ரொம்ப பசங்க பூரா எல்லா பசங்களும் அழுவுதுங்க இந்த ஜொக்கி அடிக்கிறதுனால. எங்களுக்கு நல்ல இடமா கொடுங்க. எங்களுக்கு பார்த்து எவ்வளவு ஜாமான் எடுத்து கள்ள கணக்கு இங்க அங்கேயும் நாங்க பசங்க ஊழே கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. எங்களுக்கு எங்குமே இடம் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு வீடு கிடைக்கும் 5000 சொல்றாங்க, 20000 சொல்றாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க போய் நாங்க போறது சொல்லுங்க. நாளைக்கு வீட்டை இடிச்சிட்டாங்க. எச்சு பாத்திரம் வரைக்கும் எச்சு பாத்திரம் வரைக்கும் நாங்க எத்தனை பேருக்கு வாடகை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு போறீங்களா? தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தணும். 55 வருஷம் ஆகுது நான் வந்து இந்த டில்லியில வந்து இப்படி ஓட்டு போட்டுருக்கேன், எல்லாம் போட்டுருக்கேன், எல்லாம் காடு இருக்குது. தமிழ்நாட்டுல எனக்கு ஓட்டு கூட கிடையாது. இங்க வந்து மக்களை பெற்று கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். வந்து புள்ள குழந்தை பெற்று எல்லாம் பேர பெற்று எழுதிட்டேன். என் வீட்டுக்காரங்க சேர்த்துக்காங்க. இப்ப எனக்கு இடம் எல்லாம் ஆம்பளை பேர் கல்த்தியா இருக்கிறாங்க. ஓட்டு போட்டு போட்டுறாங்க. எல்லாருக்கும் ஊடு கொடுக்கணும். 10 பேருக்கு கொடுக்குறாங்க, 20 பேருக்கு ஊடு இல்ல. 200 பேருக்கு கூடு வந்து 300 பேருக்கு கூடு வந்து ஊடு யாருக்கு எங்க போய் படுக்கிறது சொல்லுவாங்க. அங்க கட்டி கூட ரைட் இல்ல, கரண்ட் இல்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல. 200 பேருக்கு ஊடு கொடுக்குறாங்க. இன்னும் 200 பேருக்கு வீடே கொடுக்கல. யாருக்குள்ள எங்க போவாங்க? அப்படியே வண்டி வந்து இடிச்சா நான் வந்து வாசப்படிக்கிட்ட படுத்துக்குவோம். அந்த வண்டியை அடிச்சு என்ன சாவடிச்சு போட்டு போட்டோம். எனக்கு வீடு வேணாம், என்ன சாவடிச்சு போட்டு போட்டோம். நாளைக்கு வண்டி வந்தா அப்ப நீங்க போக மாட்டீங்களா இங்க இருந்து? நான் அந்த வண்டிக்கு கீழே படுத்துக்கிறேங்க. நான் செத்து போறேன். தமிழ்நாட்டுக்கு போக வேண்டிய தமிழ்நாட்டுல எந்த ஊர் உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு போறதுக்கு போக இல்லையா? தமிழ்நாட்டுல எனக்கு என்ன இருக்குது? வீட்டுக்காரர் செத்து 40 வருஷம் ஆகுது. அந்த ராஜீவ்காந்தி செத்தாரு. அப்ப ஊர் நாட்டுல போய் மருந்து குடிச்சிட்டு செத்துட்டாரு. இங்க பாத்து மருந்து குடிச்சு செத்துட்டாரு. அதுல இருந்து நான் டில்லியில எச்சு பாத்திரம் தீத்தி தான் சாப்பிட்டு இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.